சங்கீதம் 62 5ஆம் வசனம். ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தன் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அப்போ ஆத்மாவுக்கு இவர் கட்டளை கொடுக்கிறார். ஆத்மா எப்போது என்ன செய்ய வேண்டுமா? தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் மூலமாக அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆத்மா எப்போது யாரை பார்த்திருக்க வேண்டும்? தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நாம் நம்புகிறதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் எப்போதும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். வேத வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி. அப்போ நம்முடைய ஆத்மாவும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுடைய ஆத்மாக்கள் தேவனை நோக்கி பார்ப்பதில்லை. ஏதாவது அவங்களுக்கு தேவை வரும்போது மாத்திரம் அநேகருடைய ஆத்மாக்கள் அவரை நோக்கி பார்க்கிறது. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அவரை பார்க்கிறது. மற்ற சமயங்களெல்லாம் உலகத்தையே நோக்கி பார்க்கிறது, உலகத்து காரியங்களே சிந்திக்கிறது, உலகத்திற்காக செயல்படுகிறது, உலகத்திற்காக ஓடுகிறது. உலகத்தில் எதாவது செய்யும்படியாக அந்த ஆத்மா எப்படி பண்ணுது? பல விதத்தில் பாரப்படுகிறது. இந்த ஆத்மாவுக்கு அதை குறித்து தான் அப்படி ஒரு பயங்கர பாரம் காணப்படுகிறது. நம்முடைய ஆத்மா அந்த நாள் கூட எப்படி இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை மூலமாக நாம் கூட சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்மா எப்போதும் தேவனையே நோக்கி பார்த்துருக்கு. அப்போது தான் அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்தவராக அந்த ஆத்மா என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார், உயிர்ப்பிப்பார். ஆத்மாவுக்கு தேவையான அந்த கிருபைகளை அனுப்புவார், பரிசுத்த வல்லமையை அனுப்புவார். அவர் தம்முடைய வல்லமையினால், கிருபையினால் பலப்படுத்தி, சிறப்படுத்தி, உயிர்ப்பித்து அவரோடு சேர்ந்து இந்த பூமியில் ஜீவிக்கத்தக்கதாக நிலைப்படுத்துவார். அநேகருக்குள்ள அந்த காரியத்தில் தங்கள் ஆத்மாவை குறித்து பாரப்படாமல் எப்போதும் உலகத்தை குறித்து பாரப்பட்டு பலவிதமான கவலைகளுக்கு, பாரங்களுக்கு இடம் கொடுத்தவர்களாக அநேக தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் கூட சொல்கிறார், நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவரை அவன் ஆதரிப்பார் என்று சொல்லி. அப்போ இந்த உலக வாழ்வில் மனிதனுடைய ஆத்மா தேவனை நோக்கி பார்க்காத வண்ணம், தேவனுடைய பெரிதான விலையேறிய விசேஷ நன்மையை பெற்றுக்கொள்ளாத வண்ணம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தின் வல்லமைகள், உலகத்தின் அதிபதி நம் ஆத்மாவுக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறான். நம்மை திசை திருப்பும்படியாக அவன் பல விதத்தில் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். நாம் விழிப்பு உள்ளவர்களாக ஆத்மாவில் ஜீவிக்காத வண்ணம் நம்ம என்ன பண்ணுறான்? தம் பக்கம் இழுத்து கொள்ளும்படியாகவே அவன் என்ன பண்ணுறான்? அவன் போராடுகிறான். அப்போ நாம் கூட இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் அதை அறிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக, ஆவியில் விழிப்புள்ளவர்களாக, ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய எல்லா தந்திரங்களையும் மேற்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் என்ன செய்ய முடியும்? நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால தான் நாம் கூட நீதிமொழிகளை வாசிக்கிறோம், என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அந்த ஆத்மா என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கப்படும். அந்த ஆத்மாவுக்கு தேவையானது ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆத்மாவை புஷ்டியாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆத்மாவை கொழுமையானதாக, ஆத்மாவுக்கு தேவையான கொழுமையான ஆகாரங்களை, மதுரமானதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நாம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? தேவனை நோக்கி பார்க்கிற காரியத்தில் நாம் அந்த அஜாக்கிரதையாக காணப்படக்கூடாது. அப்போ உலகத்தின் அஜாக்கிரதையாக காணப்படும் போது தான் உலகத்தின் வல்லமை நம்ம என்ன பண்ணுறது? அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக போராடி ஆத்மாவை வஞ்சிக்கும்படியாக கிரியை செய்கிறது. அப்போ நாம் எப்போதும் தேவனோடு நாம் காணப்படும் போது, நாம் அவரையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு தேவன் தந்து ஆத்மாவை பலப்படுத்துவார், ஆத்மாவை உயிர்ப்பிப்பார், ஆத்மாவை சிறப்படுத்துவார். ஆத்மாவுக்கு தேவையான நன்மைகளை அவர் நிச்சயமாகவே தருவார். கர்த்ததாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகமும் நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்கள் ஆத்மா எப்போது உண்மையை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. எங்கள் ஆத்மாவை உங்கள் நன்மையினால் நிரப்புங்கப்பா. கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.